ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17. இறை வார்த்தைகள் 1 தொடக்கம். இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் ஓர் உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனைப் போல் ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. இதோ மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும், மோசேக்கு ஒன்றும், எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா என்றார். அவர் தொடர்ந்து பேசி கொண்டிருந்த பொழுது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகம் குப்புற விழுந்தார்கள். இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் நிமிர்ந்து பார்த்து இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது இயேசு, மானிட மகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது என அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 1953ஆம் ஆண்டு மே மாதம் 21ஆம் நாள் வரலாற்றிலே ஒரு மறக்க முடியாத ஒரு நாள். இந்திய வரலாற்று சுவட்டிலே பொறிக்கப்பட வேண்டிய, பொன்னால் எழுதப்பட வேண்டிய ஒரு நாள். அப்படி என்ன மகிமை இருக்கிறது? நியூசிலாந்து நாட்டை சார்ந்த எட்மண்ட் ஹிலரி என்பவரும் நேபாளத்தை சார்ந்த டென்சிங் நார்கே என்பவரும் 2 பேரும் இணைந்து இமயமலை உச்சிக்கு செல்லுகிறார்கள். எவரெஸ்ட் சிகரத்தை அடைகிறார்கள். அங்கு கால் பதித்து நின்று அந்த மாட்சியை அவர்கள் பார்க்கிறார்கள். நமக்கு தெரியும், உலகத்திலேயே மிக மிக உயரமான மலை இந்த இமயமலை, எவரெஸ்ட் சிகரம். அதன் பிறகு அவர்கள் பேட்டியாளர்கள் வந்து பேட்டி கண்டார்கள். நீங்கள் இவ்வளோ உயரமான ஒரு மலையிலே உச்சிக்கு சென்று விட்டீர்களே, உங்களுக்கு எப்படி இருந்தது? என்ன மனநிலை இருந்தது? என்ன உணர்ந்தீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகமே எங்கள் காலடியில் இருப்பதாக நாங்கள் உணர்ந்தோம். இது எங்கள் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு அனுபவம். இது ஒரு திகிலூட்டக்கூடிய அனுபவம். ஆம் அன்புக்குரியவர்களே, இதை நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்து இதே போல ஒரு உயர்ந்த மலையிலே, தாபோர் மலையிலே, அங்கு இருக்கக்கூடிய எல்லா மலைகளிலும் உயர்ந்தது தாபோர் மலை. ஏறக்குறைய கடல் மட்டத்திலிருந்து 1000 அடி உயரமான ஒரு மலை சிகரம். அப்படி இயேசுவும் அந்த மலை சிகரத்திற்கு சென்று, தாபோர் மலை சிகரத்திற்கு சென்று, உச்சிக்கு சென்று தோற்றம் மாறுகிறார், மாறுகிறார், தன்னையே மாற்றிக்கொள்ளுகிறார். ஒரு பிரகாசமான ஒளிமயமான ஒரு உணர்வை நாம் அங்கு பார்க்க முடிந்தது. ரொம்ப நாள் கழித்து யாராவது நம்ம தெரிஞ்சவங்க, நம்ம நண்பர்கள், நம்ம சொந்தக்காரங்களை பார்க்குறோன்னு வச்சுக்கிடுங்களேன். இல்லை, என்ன நல்லா குண்டடிச்சு வந்திருக்கியே அப்படின்னு நாம் சொல்லுவோம். சிலரை நம்ம பார்க்கும் பொழுது, என்ன இப்படி குச்சி ஆட்டம் ஒல்லியாக வந்திருக்க, ஒழுங்காக சாப்பிட மாட்டியா? இன்னும் சிலரை பார்த்தோன்னே, டேய், நீ வெளியூரில் போய் படிக்க போன, நல்ல வெளுத்து வெள்ளை வெள்ளைன்னு வந்திருக்கியாடா அப்படின்னு கேட்போம். சிலரை பார்த்து, ஏல என்ன நீ இப்படி வெயிலில் அலைஞ்சிட்டியா, ரொம்ப கருத்து கரையர்னு வந்திருக்கிய, என்னப்பா ரொம்ப வெயிலில் அலைஞ்சிட்டியா அப்படின்னு சொல்லி நாம் கேட்போம். ஒரு குழந்தை பிறக்கிறது, அது தவழ்கிறது, நடக்கிறது, வளர்கிறது, இளையராக மாறுகிறது, குடும்பமாக மாறுகிறது, முதியவராக. வளர்ச்சியை பாருங்கள். எப்பொழுதுமே தோற்றம், ஒரு மாற்றம் என்பது நமது வாழ்க்கையில் நமக்கு ஒரு இனிமையாக ஒன்றாக தான் இருக்கிறோம். அதனால் ஒரு மாற்றம் ஒரு அடிப்படை தேவை. மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உடல் அளவிலும் சரி, மனதளவிலும் சரி.
இந்த உருமாற்றம் இல்லை என்றால் அது வீணிலும் வீண். அதே போல இந்த தவக்காலம் அருளின் காலத்தில் இருக்கும். இது நமக்கும் ஒரு உருமாற்றம் தேவை, மனமாற்றம் தேவை. இந்த உருமாற்றத்திற்காக தான் இந்த அருமையான 40 நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஆண்டவர் உருமாற்றி கொண்டார், சீடர்களுக்கு அதை வெளிப்படுத்தினார். தன் பாடுகளை சந்திப்பதற்கு முன்னால் அவர் உருமாற வேண்டும். அவர் ஏன் உருமாற வேண்டும்? அவருடைய வாழ்விலே சலிப்பு, விரக்தி, மனவேதனை, நெருக்கடி. போதித்தார், புதுமைகளை செய்தார், ஆனால் மக்கள் அவரை புரிந்து கொள்ளவில்லை, சீடர்கள் புரிந்து கொள்ளவில்லை. சதுசேயர்கள் பரிசேயர்கள் அவர்களுக்கு எதிராக குற்றப்பழி சுமத்தினார்கள். இப்படிப்பட்ட வாழ்விலே நாம் நல்லதை தானே செஞ்சோம், ஆனால் இந்த மக்கள் நமக்கு தீயதையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, நம்மளை தடை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு அவர் வாழ்வில் ஒரு மன சலிப்பு, விரக்தி, தோல்வி. எனவே ஒரு மாற வேண்டும் என்பதற்காக தாபோர் மலைக்கு செல்லுகின்றார். தன் தந்தை இறைவன் நீர்தானே என்னை அனுப்பினீர், அவரை தேடி செல்லுகிறார். மலை உச்சிக்கு அவரோடு இணைகிறார். ஒரு மாற்றம் பெற்று அந்த பாடுகள், துன்பம் எருசலேமிலே அதை சந்திப்பதற்கு தேவையான மன உறுதியை பெற்று அவர் திரும்புகிறார். அதைத்தான் நாம் வாசிக்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 21வது வசனம். இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும் கொலை செய்யப்படவும் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்க தொடங்கினார். சீடர்களுக்கு பல முறை, 3 முறை அவர் எடுத்துரைக்கிறார். ஆனால் சீடர்களுக்கு விளங்கல. மெஸ்ஸியா எப்படி பாடுபட வேண்டும்? மெஸ்ஸியானா அவர் மன்னர், அவர் வெற்றி பெறக்கூடிய வீரராக இருப்பார். அவர் எப்படி சிலுவையில் அவமானத்தில் சாக போறாரு? அது தவறு. முக்கியமாக பேதுருவுக்கு இந்த சிலுவை மரணத்தை, துன்பத்தை, பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நமக்கும் தான் மெஸ்ஸியான்னு வந்தாரு, நமக்கு விடுதலை கொடுப்பாரு, நம்மளை அரசாழ்வாரு, நம்ம அடிமை தலையிலிருந்து விடுதலை பெறுவோம்னு நினைச்சோம். ஆனால் இவர் சாகிறதுக்காக வந்தாரு அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த ஒரு தவறான புரிதலை அவர்கள் சீடர்கள் மனதிலிருந்து, மக்கள் மனதிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக, அத்தோடு தான் எருசலேம் சென்று பாடுபட அது தன்னையே தயாரிக்க வேண்டும், தன்னையே தயாரிக்க வேண்டும், அதற்கு மன வலிமை பெற வேண்டும் என்பதற்காக இந்த இயேசு உருமாற்றம் அடைவதற்காக செல்லுகின்றார். இந்த 3 சீடர்களை அவர் அழைத்து செல்லுகிறார். பேதுரு, யாக்கோபு, யோவான். யாக்கோபு, யோவான் என்ன நினைத்தார்கள்? அதிகாரத்திலே பதவியை கேட்டார்கள், இருக்கையை கேட்டார்கள். எனவே இவர்களால் புரிந்து கொள், எனவே இந்த 3 பேருக்கு நாம் உணர்த்துவோம் அப்படிங்கிறதுக்காக அந்த துன்பத்தின் மூலமாக மாட்சி, பாடுகள் மூலமாகத்தான் மாட்சி, சிலுவை பாதை மூலமாகத்தான் உயிர்ப்பின் பாதை, மீட்பின் பாதை என்பதை தெளிவுபடுத்துவதற்காக ஆண்டவர் இயேசு இந்த 3 பேரையும் மலைக்கு அழைத்து சென்று அவர் உருமாறுகிறார். அதைத்தான் பேராயர் புல்டன் ஷீன் என்பவர் சொல்லுவார், கல்வாரி மலை, பாடுகள், வேதனை, அவமானம், சிலுவை இவற்றை எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் காண்பித்தார். ஆனால் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மாட்சியை, மகிமையை இந்த 3 காட்டுகிறார், அதற்கு முன்னதாக காட்டுகின்றார். அதனால நீ துன்பத்தை ஏற்றுக்கொள் என்பதை இந்த மக்கள் உணர வேண்டும். அதன் மூலமாகத்தான் ஒரு உருமாற்றம் அடைய வேண்டும் என்பதை அவர் தெளிவுபடுத்துகிறார். லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 26வது வசனம். மெசியா தாம் மாட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்றார். அப்போ மாட்சி பெறுவதற்கு முன்னால், மகிமை அடைவதற்கு முன்னால் இந்த துன்பங்களை பெற வேண்டும். எனவே சீடர்கள் மனதிலே பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக அந்த தாபோர் மலையிலே ஒளிருகிறார், அவர் மின்னுகிறார், பரவசம் அடைகிறார். அவங்களுக்கு இதுவரை பார்த்திராத ஒரு காட்சியை கொடுக்கிறார். இந்த காட்சியை பார்க்குறீங்க, இது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. பேதுரு கூட சொல்றார், ஆண்டவர் நாம் இங்கேயே இருந்துடலாம் அப்படிங்கிறார். அந்த அளவுக்கு ஒரு மாட்சி. ஆனால் நான் அதை முன்னால காட்டிட்டேன், பின்னால நடக்கிறத முன்னால நான் காண்பிக்கின்றேன். நீ மாட்சி பட வேண்டும் என்றால் நீ துன்பப்பட வேண்டும், கசையடி பட வேண்டும் என்று உணர்த்துகிறார். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 24வது வசனம். இப்பொழுது உங்கள் பொருட்டு துன்புறுவதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். கிறிஸ்து தம் உடலாகிய திருச்சபைக்காக வேதனையுற்றார். அவர் மேலும் பட வேண்டிய வேதனையை என் உடலில் ஏற்று நிறைவு செய்கிறேன். பார்த்தீங்களா, பவுலடியாரு அந்த துன்பத்தை அவர் உணர்ந்துட்டாரு. என்ன, இயேசு இந்த உடலாகிய திருச்சபைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் பாடுபட்டிருக்கிறாரு. நான் அதில் ஒரு பங்கு, நானும் துன்பப்படுறேன். உங்களுக்கு நற்செய்தியை போதிக்கிறதுல நான் படுற கஷ்டத்தை, வேதனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன்.
அது ஆண்டவருடைய பாடுகளில் பங்கு பெற்று நான் அதை நிறைவு செய்கிறேன், நான் அதை ஈடு செய்கிறேன், அதை நான் முழுமைக்கு கொண்டு வருகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். பாருங்க, இதே போலத்தான் நாமும் அன்றாட வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கக்கூடிய வேதனைகள், சிலுவைகள், இவைகளை எல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மாட்சியினுடைய ஒரு அடையாளம், உருமாற்றத்தினுடைய ஒரு அடையாளமாக நமது வாழ்விலே அது மாற வேண்டும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார். இயேசு நமக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றிருக்கிறார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். பாரமான சிலுவை, வேதனை, குடும்ப பாரம், இழப்புகள், சோதனை, துன்பங்கள், இவைகளை நாம் தாங்கிக் கொண்டு உரு பெற வேண்டும். ஆண்டவர் இயேசுனுடைய பாடுகளிலே பங்கெடுக்க வேண்டும், ஒரு மாட்சி பெற வேண்டும் என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். பிரசவ வலி, வேதனை மூலமாக ஒரு உயிர் குழந்தை பிரகாசமாக மாறுகிறது. தொடர்ச்சியாக அது மாறிக்கொண்டே இருக்கிறது. அதற்கு முன்னால் நீ பாடுகளை அனுபவிக்க வேண்டும். சரி, இப்பொழுது இந்த தாபோர் மலை, கல்வாரி மலை, இந்த ரெண்டுக்கு உள்ள வேறுபாடுகளை நாம பார்க்கலாம். முதலாவதாக, தாபோர் மலை உயர்ந்த மலை. கல்வாரி மலை சமவெளி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மேடு, மண்டை ஓட்டு தளம் எனப்படும் ஒரு மேடு தான். தாபோர் மலையிலே இயேசுனுடைய முகம் ஒளிர்கிறது, பிரகாசமாக இருக்கிறது. ஆனால் இங்கு கல்வாரி மலையிலே இயேசுனுடைய முகம் எப்படி தூசி படிந்து வியர்வை, இரத்தக்கரை. தாபோர் மலையிலே இயேசுனுடைய ஆடைகள் வெண்மையாகிறது. இங்கு கல்வாரி மலையிலே இயேசுனுடைய ஆடைகளே இல்லை, அரைகுறையான ஒரு ஆடைகள், கிழிந்த அழுக்கான. தாபோர் மலையிலே இயேசுவோடு அந்த மலை அனுபவத்திலே மோசே, எலியா அங்கு தோன்றுகிறார்கள், உடன் இருக்கிறார்கள். மோசே எதனுடைய அடையாளமாக இருக்கிறார்? திருச்சட்டத்தின் 10 கட்டளைகளினுடைய திருச்சட்டத்தினுடைய அடையாளமாக இருக்கிறார். எலியா யாருடைய அடையாளமாக இருக்கிறார்? இறைவாக்கு, இறை வார்த்தையினுடைய அடையாளமாக இருக்கிறார். எனவே சட்டமும் இறை வாக்கும் இயேசுவிலே நிறைவேறுகிறது. கல்வாரி மலையிலே 2 கல்வர்கள் உடன் இருப்பார்கள். தந்தையே, இவர்களை மன்னியும், அறியாமல் செய்கிறார்கள். தாபோர் மலையிலே பேதுரு என்ன சொல்றாரு? பரவசம் அடைந்து நம்ம இங்கே கூடாரம் அடித்து தங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். கல்வாரி மலையிலே இதே பேதுரு ஓடி விடுகிறார். அங்க பக்கத்தில் அவர் இல்லை. தாபோர் மலையிலே தந்தையாகிய இறைவனின் குரல் இயேசு அங்கு கேட்கிறது, சீடர்களுக்கு கேட்கிறது, இந்த உலக மக்களுக்கு கேட்கிறது. என்ன குரல் ஒளி? இவரே என் அன்பார்ந்த மகன், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள். கல்வாரி மலையிலே அங்கு ஒரு குரல் ஒலி, இயேசுவினுடைய குரல் ஒலி. அந்த விண்ணக தந்தையை நோக்கி அவர் குரல் எழுப்புகிறார், தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் இருக்கு. தந்தையே, உமது கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். இங்கு தாபோர் மலையிலே சீடர்கள் முகம் மூடி குப்புற விழுகிறார்கள். அங்கு கல்வாரி மலையிலே கதிரவன் தனது முகத்தை மூடிக்கொள்கிறான், இருள், இங்கு ஒளி. அந்த 2 மலைக்கும் இவ்வளவு வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரே ஒரு ஒற்றுமை. என்ன ஒற்றுமை? மாட்சி, மகிமை. அதுதான் 2 மலையிலையும் மாட்சி அடைந்தார் இயேசு, மகிமை அடைந்தார். சரி, இந்த முதல் வாசகத்திற்கு வாருங்கள். ஆபிரகாம் பார்க்கின்றோம். தேராவின் மகன் ஆபிரகாம் மெசபத்தோமியாவிற்கு தெற்கே, மெசபத்தோமியா தற்போதைய ஈரான் இருக்கக்கூடிய இடம், ஊர், அந்த இடத்துல வாழ்ந்து வருகிறார். ஆண்டவர் அழைக்கிறார், உடனே அவர் செல்கிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பேராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால்தான். நாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார். தான் எங்கே போகவிருந்தும் தெரியாதென்றிருந்தும் கூட அவர் புறப்பட்டு சென்றார். ஆபிரகாமினுடைய நம்பிக்கை. அப்போ அவர் தன்னுடைய வாழ்விலே தன் இடம், இனம்,
மக்கள், உடைமைகள் எல்லாவற்றையும் விட்டுட்டு போறார் பாருங்க. முன்பின் தெரியாத ஒருவர் சொல்றாரு, ஆனா போறார். அதுதான் எதற்காக புறப்படுகிறார், பயணமாகிறார். தான் மன மாற்றம் அடைய வேண்டும், ஒரு மாற்றம் அடைய வேண்டும். கஷ்டம்தான், துன்பம்தான், இழப்பு தான், தான் இருந்த இடத்தை விட்டுட்டு போறது. ஆனாலும் அவர் புறப்பட்டு சென்றார். அதுதான் ஒரு அருமையான நிகழ்ச்சியை நாம் பார்க்கலாம். அசிசி நகருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய புனித தமியான் ஆலயம். அந்த ஆலயம் பழுது அடைந்து இடிபாடுகள் இடிந்து காணப்பட்டது. அந்த இடிபாடுகளுக்கு மத்தியிலே 23 வயது இளைஞன் முழந்தால் படியிட்டு ஜெபம் செய்து கொண்டிருந்தான். யார் அந்த இளைஞன்? பிரான்சிஸ் பெர்னாண்டோ. ஒரு பணக்காரர் வணிகரனுடைய மகன். படையிலே சேருகிறான், சிறையில் அடைக்கப்படுகிறான், அதிலிருந்து வெளியே வருகிறான். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு குழப்பம், என்ன செய்வது, வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை உணரவில்லை. அவனுடைய வாழ்விலே நிறைய ஒரு கஷ்டத்தை அனுபவித்தான். அப்போ ஆண்டவரை நோக்கி அந்த ஆலயத்தின் நடுவில் இருந்து ஜெபிக்கிறான். ஜெபம் செய்யும் பொழுது சிலுவையிலே ஆண்டவர் காட்சி கொடுக்கிறார். சிலுவையிலே உயிர்த்த அந்த ஆண்டவர் காட்சி கொடுக்கிறார். பாருங்கள், காட்சி கொடுத்த ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என் இல்லத்தை புதுப்பி, என் இல்லத்தை புதுப்பி என்று ஆண்டவர் காட்சி கொடுத்து சொல்லுகிறார். அந்த இளைஞனுக்கு புரிந்துவிட்டது, அவனுடைய வாழ்வும் புதுப்பிக்கப்பட வேண்டும். புறப்பட்டான், பயணமாகினான். வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். அவர்தான் பிரான்சிஸ் அசிசியார். இன்று எல்லா துறவு மடங்களுக்கும் துறவு வாழ்க்கைக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடியவர். எனவே நாம் இந்த தவக்காலத்தில் இருக்கிறோம். இது ஒரு துன்பங்கள், பாடுகள், ஒரு கஷ்டங்கள், மனபாரங்கள். அதே நேரத்தில் நாம் சில நேரத்தில் சோகமாக இருக்கலாம். நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நமக்கு கடினமாக இருக்கலாம். தவக்கால முயற்சிகள், ஜெபம், நோன்பு, தர்மங்கள், செயல்பாடுகள். ஆனால் அதுதான் நம்மை உருமாற்றும். அதற்காக கொடுக்கப்பட்டதுதான் இந்த அருமையான ஒரு தவக்காலம், அருளின் காலம். அருளின் காலம். புறப்பட வேண்டும், பயணமாக வேண்டும். ஆபிரகாமை போல, அசிசியாரை போல நமது வாழ்க்கையிலே. 2 கொரிந்தியர் 3:18 இப்போது நாம் அனைவரும் முக்காடு இல்லா முகத்தினராய் ஆண்டவரின் மாட்சியை பிரதிபலிக்கிறோம். இவ்வாறு மென்மேலும் மாட்சி பெற்று அவர் சாயலாக மாற்றமடைகிறோம். அவர் சாயலாக மாற்றம் அடைகிறோம். கடவுள் மனிதனை படைக்கும் பொழுது அவர் சாயலாக படைத்தார். தொடக்க நூல் 1:27 நாம் பார்க்கிறோம். எனவே நாம் கடவுளுடைய சாயல். ஆனால் இப்பொழுது கடவுளுடைய சாயலாக இருக்கிறோமா? பிசாசினுடைய சாயலாக நாம் இருக்கிறோம். அப்படிதானே? பிசாசினுடைய சாயலாக, எல்லா பாவத்தினுடைய மொத்த உருவமாக இருக்கிறோம். பாவத்திலே மூழ்கி கிடக்கிறோம். எனவே அதிலிருந்து எழுந்திரி, புறப்படு, பயணமாக ஆண்டவரை நோக்கி அந்த சாயலை அடைய வேண்டும். அந்த கடவுளுடைய புனித சாயலை அடைய வேண்டும், தூய சாயலை அடைய வேண்டும். நமது உருவம் களை இழந்து காணப்படுகிறது, தூசி படிந்து காணப்படுகிறது, சோகமாக காணப்படுகிறது. பாவத்தினால் நாம் நமது பழைய அருமையான அந்த புதுப்பிக்கப்பட்ட அந்த வாழ்வை நாம் இழந்து விட்டோம். எனவே தொலைத்த அந்த வாழ்வை நாம் மீண்டும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், ஒரு மாற்றம் அடைய வேண்டும். அதற்காக கொடுக்கப்பட்டதான் இந்த அருமையான மகிமையான தவக்காலம், அருளின் காலம். எனவே உன்னுடைய பாவங்கள், பிறருக்கு எதிரான செய்த பாவங்கள், கடவுளுக்கு எதிராக செய்த பாவங்கள், தன்னிச்சையாக செயல்படக்கூடிய பாவங்கள், எவ்வளவோ குற்றங்கள், தவறுகள், இவை எல்லாவற்றையும் சிலுவையிலே ஆணி அறைந்து விடு. ஆண்டவரோடு அறையப்படு. எழுந்திரு, புறப்படு, பயணமாகு ஆண்டவரை நோக்கி மாட்சி அடைவதற்காக. எனவே இந்த ஒரு மாட்சியை பெறுவதற்காக நாம் தயாராக்குவோம். ஆமென்.